பராசக்தி அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தில் ஒரு முன்னோட்டம் விட்டுருக்காங்க. அது பேப்பர் தூக்கிற மாதிரி ஒரு ஸ்டில் இருக்குது. அதில் தமிழ் தீ பரவட்டம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதில் அஞ்சாமல் திராவிட உடமையடா அப்படின்னு ஒரு வாசகமும் இடம்பெற்றிருக்கு. இந்த படம் எப்போ வருதுன்னா 2026 வருது. சிவகார்த்திகேயன் நடிக்கிறார். இது ஏன் சொல்ல வரேன்னா 2026 எலெக்ஷன் வரப்போகுது. இந்த படமும் அன்றைக்கி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அப்போ என்னென்னா ஹிந்தி எதிர்ப்பு, அப்போது எதிர்கட்சியை வீழ்த்துவதற்கான இந்த படம். அப்போ சினிமாவை திராவிட அரலக்கைகள், திராவிட கூமுட்டைகள் எப்படிலாம் பயன்படுத்தி இங்கே அரசியல் செய்கிற என்பதை நீங்கள் பார்க்கணும். அப்படிலாம் செஞ்சு ஜாதி கலவரத்தை உருவாக்கி, மத கலவரத்தை உருவாக்கி, அடுத்தவங்க இப்போ பழியை போட்டு ஆட்சிக்கு வருகிறாங்க. இது ஏன் சொல்லுவோம்னா, குறிப்பாக வன்னியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதிமுக வன்னியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஏன் இன்னும் இந்த நாட்டாரில் திறமையான தலைவர்கள் இருந்தும், திறமையான ஆளுமை இருந்தும், நம்ம எப்படி சொல்லி பிரிக்கிறாங்க அவங்க, எங்கள் ஐயா சரியில்லை, ராம்தாஸ் சரியில்லை, வன்னியர்கள்லாம் சாதி வெறி அப்படி சொல்லிட்டு இன்னமும் பலமாக இங்கே முத்திரை குத்துறாங்க. ஒரு கட்டத்தில் நமக்கு பத்திரிகை இல்லை, ஊடகம் இல்லை என்றால் பரவாயில்லை. இன்றைக்கு எல்லாமும் இருந்தும் நாம் இன்னும் ஒன்று சேராமல் நம்ம என்ன பண்ணுறோம், திமுகவுக்கும் அடிமையாக இருக்கின்றோம். மற்ற சாதி பிள்ளைகள் நம்மளை எதிராக பார்க்குற அளவுக்கு இவர்கள் இங்கே ஊடகத்தையும் பத்திரிகையையும் யூடியூப் சேனல்களையும் ஒரு சில எச்சங்களை உருவாக்கி வச்சுருக்காங்க அவங்க. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த எடுத்துக்காட்டு.